பேரண்ட்ஸ் வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, குழந்தைங்க ஒரே இடத்துல இருந்து உட்கார மாட்டுறாங்க, படிக்கிறதுக்கும் சரி இல்லை ஒரு இடத்துல உட்காரவே மாட்டுறாங்க, எப்போ பாரு வந்து விளையாடிட்டே இருக்காங்க அப்படின்றது வந்து நிறைய பேரண்ட்ஸ்க்கான ஒரு கொஷினாக இருக்குது. ஸோ அதுக்கான தீர்வு என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க போகலாம். இதற்கான தீர்வு என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 டைப்பாக பிரிக்கலாம், லாங் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்ம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து லாங் டேர்ம் சொல்லிடுறேன், அதுதான் வந்து நமக்கு நிரந்தர தீர்வாகவும் அமையும். அதுக்கப்புறம் இப்போதைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஷார்ட் டேர்மாகவும் ஒரு சஜஷன் சொல்கிறேன். ஸோ அதையும் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லாங் டேர்மில் பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தை ஃபஸ்ட்டு வந்து உட்கார வைக்கணும்னா முதல்ல அவங்க நல்லா விளையாட விடுங்க. அவங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நிறைய கொடுங்க. ஸோ நல்லா விளையாடும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களோட எனர்ஜி அண்ட் எல்லாமே வந்து பர்ன் ஆகும். ஸோ அப்போ வந்து நீங்கள் ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. அந்த டைமில் வந்து நீங்கள் நல்லா சாப்பிட்டு தண்ணியெலாம் கொடுத்துட்டு நீங்கள் உட்கார சொன்னீங்கன்னா அந்த டைமில் வந்து அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா அதுக்கு மேலே எந்திரிச்சு ஓடுறதுக்குலாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப தூரம் முடியாது. ஸோ அதனால் ஒரு இடத்துல உட்காரணும் அப்படின்னா அவங்க மைண்டே வந்து செட் ஆகிடும். அந்த டைமை வந்து நம்ம உட்காந்து படிக்கிறதுக்கு ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து அவங்களை ஈடுபடுத்துறதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸசைஸ் நிறைய கொடுங்க. அதுக்கப்புறம் நிறைய ஓடி பிடிச்சி விளையாடுறது, ஜம்ப் பண்ணுறது, அப்புறம் வந்து பாண்டி விளையாடுறது, இந்த மாதிரியான விளையாட்டெல்லாம் அவங்க நிறைய ஈடுபடுத்துங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய நீங்கள் சர்ச் பண்ணாலே உங்களுக்கே தெரியும் என்ன மாதிரியான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து பேபிஸ்க்கு கொடுக்கலான்னு. ஸோ அவங்க நல்லா வந்து டயர்ட் ஆகுங்க. அப்படி அவங்க டயர்ட் ஆகிட்டு அப்புறம் வந்து அவங்கள ஒரு இடத்துல உட்கார வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து பசி இல்லைனா வந்து தாகம் இந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ அதனால நல்லா சாப்பிட்டு தண்ணியெலாம் கொடுத்துட்டு அவங்க எதுக்காகவும் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது. அந்த ஒரு சூழ்நிலை வந்து அவங்கள உட்கார வைக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க உட்காந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு போர் அடிக்காமல் பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து நீங்கள் ஏபிசிடி சொல்கிறதோ இல்லை வேறு ஏதாவது வந்து ரீட் பண்ண வைக்கிறதோ இந்த மாதிரி வந்து ஸ்டடீஸில் போயிடாதீங்க. ஃபர்ஸ்ட் எப்பவுமே வந்து குழந்தைங்க உட்கார்ந்த பிறகு அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்க அப்படின்னா கேம்ஸ் விளையாடலாம். உட்காந்துட்டே நம்ம சின்ன பிள்ளைகள் விளையாடுவோம் இல்லையா, 1 2 3 4 சொல்லி 10 வந்தோன்னா கை எடுக்கிறது, அந்த மாதிரியான கேம்ஸ், அந்த மாதிரி உட்காந்துட்டே வந்து என்ன மாதிரியான கேம்ஸ்லாம் விளையாடலாம் அப்படின்னு பார்த்து நீங்கள் அந்த மாதிரி கேம்ஸ் விளையாடுங்க. ஸோ அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுவாங்க. இந்த 1 2 3 கேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஈவன் அவங்களுக்கு கவுண்டிங் கூட நம்ம வந்து மறைமுகமாக சொல்லி கொடுத்துடலாம். அந்த மாதிரி லேர்னிங்லேயே இருக்கிறதோ இல்லை ஜஸ்ட் விளையாடுறதுக்கு இருந்தால் கூட பரவாயில்ல, உட்காந்து விளையாடுற மாதிரியான கேம்ஸ் வந்து ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுங்க. அதில் வந்து அவங்க ஒரு 5 minutes என்கேஜாக இருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஸ்டெப் கேம்ஸ். அதுக்கப்புறமா பாட்டு பாடுறது, ரைம்ஸ், ரொம்ப ஆக்ஷனோட ரைம்ஸ் சொல்கிறது, அப்புறம் நீங்கள் பாட்டு பாடுறது, அவங்கள பாட்டு பாட என்கரேஜ் பண்ணுறது, அந்த மாதிரி நல்ல கலகலன்னு ஒரு என்விரான்மெண்ட் வந்து க்ரியேட் பண்ணுங்கள். போர் அடிக்காமல் அவங்கள பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து அவங்க உட்காந்துட்டே இருப்பாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கதை சொல்கிறது. ஒரு புக் எடுத்துகிட்டு நல்ல பிக்சர்ஸ், பெரிய பெரிய பிக்சர்ஸாக இருக்கிற புக்ஸாக பார்த்து எடுத்து நீங்கள் அந்த பிக்சர்ஸை காமிச்சு அவங்கள வந்து கதை சொல்லுங்கள். அந்த கதையுமே வந்து நார்மலாக ரீட் பண்ணாமல் அவங்களுக்கு வந்து நல்ல என்தூசியாசமோட நல்ல அவங்கள வந்து என்டர்டெயின் பண்ணுற மாதிரி அந்த கதை சொல்லுங்கள். ஒரு ஏற்றத்தோடு சொல்லுங்கள். இப்படி வந்துச்சு அப்படி வந்துச்சு அப்படின்னு சிங்கம்னா பயமாக காட்டுற மாதிரி அந்த மாதிரி வந்து ஒரு என்கேஜாக வந்து வைக்கிற மாதிரியான கதை சொல்லுங்கள். அந்த கதையில் வந்து அடிக்கடி கொஷின் கேளுங்க. ஸோ அவங்க அட்டென்ஷனாக இருக்காங்களா, அந்த கதையில் ரொம்ப வந்து இன்வால்வ் ஆகிறாங்களா அப்படின்னு பாருங்கள். ஸோ அதில் வந்து நீங்கள் கொஷின்ஸ் கேட்கலாம். இந்த பிக்சரை காமிச்சு இதில் இந்த என்ன பண்ணுது, இந்த சிங்கம் என்ன பண்ணுது, இந்த கரடி என்ன பண்ணுது அப்படின்னு ஒரு பிக்சர் பாயிண்ட் அவுட் பண்ணி நீங்கள் அவங்கள வந்து சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் சொல்லும் போது அவங்களே என்கரேஜ் பண்ணிக்கோங்க. அடிக்கடி கேள்வி கேளுங்க, இங்கே என்ன பண்ணிச்சு அங்கே என்ன பண்ணிச்சுன்னு. அவங்க ஆன்சர் சொல்லும்போது அதை என்கரேஜ் பண்ணுங்கள். கேம்ஸ், பாட்டு, கதை, இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களுக்கு நோட் கொடுக்கலாம். நோட் கொடுத்த பிறகு உடனே வந்து எழுத சொல்லாமல் அவங்கள வந்து எப்போவுமே குழந்தைங்களுக்கு வந்து கலர்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா க்ரையான்ஸு, ஸ்கெட்ச் பென்ஸு, அதுக்கப்புறம் ப்ரஷஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்து, வாட்டர் பெயிண்ட் இந்த மாதிரிலாம் கொடுத்து அவங்கள நல்லா கலர் பண்ண சொல்லுங்கள். ஃபிங்கர் பெயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் பெயிண்டில் வந்து அவங்க ஃபிங்கர் வச்சு நல்லா அச்சுலாம் பதிக்க சொன்னீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுவாங்க. ஃபுல் கையிலையும் பெயிண்ட் பண்ணிவிட்டு அதை பதிக்க சொல்லலாம். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து அவங்க ஒரு இடத்துல உட்காந்து ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. ஸோ இப்படி ஜாலியான ஆக்டிவிட்டீஸில் வந்து அவங்களை ஈடுபடுத்துங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிராஃப்ட்டில் வந்து கட் பண்ணுறது அதெல்லாம் வந்து ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ சைல்ட் சேஃப் சிசர் வாங்கி கொடுத்து நிறைய பேப்பர்ஸ் கொடுத்து கட் பண்ண சொல்லுங்கள். அதுலேயே வந்து அவங்களுக்கு ரைட்டிங் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகும், கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ எல்லாமே லேர்னிங் தான். ஸோ கிராஃப்ட்டில் வந்து அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கனால கட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து கம் கொடுத்தீங்கன்னா அதில் ஒட்டுவாங்க. ஃபெவிஸ்டிக் இல்லை ஃபெவிகால் கொடுத்து அவங்கள வந்து கம் வச்சு எதாவது ஒட்ட சொல்லுங்கள். அப்புறம் பிக்சர்ஸ் கம் வச்சு ஒட்ட சொல்லுங்கள். ஸோ நிறைய சிம்பிள் கிராஃப்ட் ஐடியாஸ்லாம் இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்து இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு இடத்துல அவங்க உட்காடுறாங்க அப்படின்னா இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் கொடுத்து அவங்கள என்கேஜாக வைக்கலாம். இதெல்லாம் இருந்துட்டு அவங்க என்கேஜ் ஆகிட்டு அப்புறம் வந்து நம்ம ஸ்டடீஸ்க்கு போகலாம். ட்ரேஸ் பண்ண சொல்கிறது, அது எல்லாமே கூட வந்து நீங்கள் ட்ரேஸ் பண்ண சொல்கிறதே நார்மலாக ஸ்லாண்டிங் லைன் போடுறது அப்படின்னு இல்லாமல் ஏதாவது படம் வரைஞ்சி அதுக்கு கீழே வந்து லைன் போட்டு அதை ட்ரேஸ் பண்ண சொல்கிறது, அந்த மாதிரிலாம் எப்பவுமே வந்து பிக்சர்ஸ்க்கு வந்து குழந்தைங்க ரொம்ப வந்து இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்போது நீங்கள் அந்த மாதிரி பிக்சர் வச்சு அதுக்கப்புறம் வந்து ட்ரேஸ் பண்ண சொன்னீங்க அப்படின்னா, ஸ்டார்டிங் ஸ்டேஜில் சொன்னீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா 2 வயசு குழந்தை பார்த்தீங்க அப்படின்னா 5 minutes தான் வந்து ஒரு இடத்துல உட்காரும். 5 to 8 minutes. 3 வயசு குழந்தை பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா 8 to 10 மினிட்ஸ் தான் வந்து ஒரு இடத்துல உட்காரும் மினிமம். ஸோ அந்த 8 to 10 மினிட்ஸ் கூட உட்காரல, அந்த 5 மினிட்ஸ் கூட 2 டேஸில் உட்காரல அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டெப்லாம் கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும். ஏன்னா அவங்க கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு 8 மினிட்ஸாவது அவங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் பவர் இருக்கணும். ஸோ அப்படி வந்து அவங்க அந்த 8 மினிட்ஸ் கூட இருக்க மாட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் பவருக்கு வந்து நீங்கள் சென்சாரி ஆக்டிவிட்டீஸ்லாம் கொடுக்கலாம். நெட்டில் நிறைய சென்சாரி ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. நானே இந்த ஹோம் ஸ்க்ரீன் நிறைய சென்சாரி ஆக்டிவிட்டீஸ் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரியான சென்சாரி ஆக்டிவிட்டீஸ் வந்து அவங்களுக்கு கொடுங்க. ஸோ அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதுதான் பார்த்தீங்கன்னா பிரேக். கண்டினியூஸாக 20 மினிட்ஸ்லாம் வந்து குழந்தைங்க வந்து உட்கார்றது ரொம்ப கஷ்டம். ஸோ ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க. பிரேக்கில் வந்து எந்திரிச்சு நின்று டான்ஸ் ஆடுறது அந்த மாதிரியான ஒரு பிரேக். பட் வந்து அவங்கள வந்து பழைய மாதிரி விளையாட்டுக்கோ இல்லை அவங்க எதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க படிக்காமலோ அந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்க்கு அனுப்பிடாமல் உங்கள் கண்ட்ரோலே வச்சுக்கிற மாதிரியான ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் கொடுங்க. அந்த 5 மினிட்ஸ் பிரேக்கில் ஸ்டடீஸ்க்கு அப்பார்ட் நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறத விட கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி டான்ஸ் ஆடுறது இல்லைனா வேறு ஏதாவது ஆக்டிவிட்டியில் வந்து நீங்கள் அவங்கள ஈடுபடுத்தலாம். அதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் உட்கார்ந்துட்டு கதை சொல்கிறீங்க அப்படின்னா அதில் கொஷின்ஸ்லாம் கேட்க சொல்லியிருந்தேன். கூட என்ன பண்ணால் நீங்கள் சத்தமாக ரீட் பண்ணுங்கள். நீங்கள் ரொம்ப சத்தமாக ரீட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது அவங்களோட கான்சன்ட்ரேஷன் உங்ககிட்டயே இருக்கும், வெளியே எங்கேயும் போகாது. அண்ட் அதே மாதிரி வந்து ரொம்ப இன்ட்ராக்டிவாக அந்த செஷனை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு தூக்கம் ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்லீப் வந்து அவங்களுக்கு வந்து நைட் ஸ்லீப் வந்து அட்லீஸ்ட் வந்து 8 to 9 ஹவர்ஸாவது கண்டிப்பாக இருக்கணும். அப்படி அவங்க தூக்கம் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு கான்சன்ட்ரேஷன் பவர் வந்து டே டைமில் இருக்காது. ஸோ அவங்களுக்கு வந்து சரியான தூக்கம் இருக்கா அப்படின்றதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டடி டைம் தவிர அவங்க ஒரு இடத்துல உட்கார வைக்கிறதுக்கான உட்காந்துட்டே பண்ணுற ஒரு விளையாட்டு எல்லாமே அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அதுக்கான திங்ஸ் எல்லாமே வந்து வாங்கி கொடுங்க. ஆனால் பில்டிங் பிளாக்ஸ்லாம் வந்து உட்காந்துட்டே பண்ணுற மாதிரியான கேம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிச்சன் செட் ஏதாவது வாங்கி கொடுங்க. இதில் வந்து பிரிடன் ப்ளே வந்து ரொம்ப நிறைய ஸ்கில்ஸ் இதில் வந்து கற்றுப்பாங்க. அந்த கிச்சன் செட் அந்த ஒரு பிரிடன் ப்ளேயில் அதுவும் வந்து ஒரு இடத்துல உட்காருறது அப்படின்றது வந்து அவங்களுக்கு அது ஒரு பழக்கமாக ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லைம் இருக்குது, ப்ளே டஃப் இருக்குது, சப்பாத்தி மாவு இருக்குது. இந்த மாதிரி ஒரு இடத்துல உட்காந்து அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக என்னெல்லாம் பண்ணுறாங்களோ அதெல்லாம் அடிக்கடி அவங்க கிட்ட கொடுத்துட்டே இருக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஆல்பம், உங்களோட கல்யாண ஆல்பமாக இருக்கட்டும், குழந்தையோட பர்த்டே ஆல்பமாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஃபேமிலி ஆல்பம்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா டெய்லியுமே கூட நீங்கள் அதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் அந்த ஆல்பம்லாம் பார்த்து இது யாருன்னு சொல்லுங்கள், இந்த டைமில் நீ எப்படி இருக்க பாரு அப்படின்னு சொல்லுங்கள். பர்த்டே ஆல்பம்லாம் காமிச்சு அந்த பலூன்ஸ் காமிங்க, அந்த பிக்சர் அந்த ஆல்பம் காமிச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஃபேமிலி பாண்ட் இருக்கும். ப்ளஸ் ஒரு இடத்துல உட்காருவாங்க, அதில் ஒரு கான்சன்ட்ரேஷன் இருக்கும். ஸோ நம்மளோட மெயின் மோட்டிவ் என்ன அப்படின்னா ஒரு இடத்துல உட்கார வச்சு அவங்களுக்கு அந்த கான்சன்ட்ரேஷன் ஸ்கில்லை வந்து வளர வைக்கிறது தான். ஸோ அதுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ஃபேமிலி ஆல்பம் காட்டுற ஒரு பழக்கத்தை வந்து அடிக்கடி நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய சாய்ஸஸ் கொடுங்க. இப்போ வந்து அம்மா மடியில் உட்காந்துக்கிறியா, கீழே உட்காந்துக்கிறியா, இல்லை சேரில் உட்காந்துக்கிறியா அப்படின்னு சாய்ஸஸ் கொடுங்க. அவங்களே வந்து சூஸ் பண்ண சொல்லுங்கள். ஏதாவது புக் கொடுத்து இந்த கதையில் என்ன கதை நம்ம படிக்கலாம் அப்படின்னு அவங்களே சூஸ் பண்ண சொல்லுங்கள். ஏதாவது பிளாக்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா இது வேணுமா அது வேணுமா அப்படின்னு கேளுங்க. ஸோ நீங்கள் சாய்ஸஸ் கொடுக்கும்போது அவங்க ஏதாவது ஒன்று சூஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டத்தில் இருப்பாங்க. ஸோ அவங்களே சூஸ் பண்ணுறதுனால அதில் வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் நேரம் வந்து அதில் உட்காருவாங்க. அதனால் அவங்களுக்கு நிறைய சாய்ஸஸ் வந்து கொடுங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப வந்து இப்போ ஒரு 10 மினிட்ஸ் டாஸ்க் ஓகேவா, இப்போ நீங்கள் வந்து இதை கலர் பண்ணு அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா அவங்க பாதியிலே விட்டுட்டு போயிடாமல் பார்த்துக்கோங்க. அது ஒன்று இருக்குன்னா அதை முடிச்சு தான் ஆகணும் அப்படின்றத ஒன்று வந்து கொடுங்க. உங்களுக்கே தெரியுது அவங்க ரொம்ப வந்து ஃபிஸியாக ஆகிறாங்க, அவங்களுக்கு ரொம்ப வந்து இரிட்டேட் ஆகுது, இப்போ எந்திரிச்சு போகணுன்னு அடம் பிடிக்கிறாங்க. அந்த டைமில் உட்கார வச்சுன்னா அவங்க கான்சன்ட்ரேஷன் இருக்காது. பட் ஆனால் அந்த டாஸ்க்கை முடிச்சு தான் ஆகணும் அப்படின்றத அவங்க கிட்ட சொல்லுங்கள். நம்ம என்ன சொல்லலாம், அம்மாவும் நீயும் சேர்ந்து இப்போ முடிக்கலாம், ஒரு டாஸ்க் எடுத்தால் அதை முடிச்சுட்டு தான் போகணும். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் தான் நம்ம இதை சேர்ந்து முடிக்கலாம், இல்லை பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுங்கள். ஒரு டாஸ்க்கை வந்து பாதியிலே விட்டுட்டு போகிற மாதிரி அவங்க வந்து பழக்கிடாதீங்க. ஏன்னா ஒரு வாட்டி நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அதே வந்து அவங்க கிராண்டடாக எடுத்துப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ விடாமல் வந்து அவங்கள வந்து நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக அந்த செஷனை வச்சுருக்கீங்களோ அதுக்கு அவங்க பக்கத்தில் இருப்பாங்க. ஸோ ஒரு டாஸ்க் ஒரு வேலை முடியல அப்படின்னா அம்மாவும் சேர்ந்து முடிக்கிறேன் வா, இதை முடிச்சுட்டு தான் நம்ம அடுத்தது போகணும் அப்படின்னு நீங்களும் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணி அந்த டாஸ்க் வந்து அப்படியே முடிச்சிடுங்க. பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஒரு டைம் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ மார்னிங் வந்து ஒரு 11 o'clock அப்படின்னா 11 to 11:30, ஈவினிங் வந்து ஒரு 6 to 6:30, அந்த மாதிரி ஒரு ரெகுலர் டைம் ஃபாலோ பண்ணிங்கன்னா 6 o'clock ஈவினிங் ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இந்த டைம் வந்து நம்ம வந்து உட்காந்து ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் பண்ணுற டைம் அப்படின்னு அவங்களுக்கு வந்து சொல்லுங்கள். ஸோ இது வந்து ரெகுலராக இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அது பழக்கமாகிடும். அப்படி அவங்க அதாவது ½ an hour ஃபுல்லாக அவங்க வந்து அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி உட்கார மாட்டாங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிரேக் கொடுத்து அவங்களை என்கேஜாக வச்சு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா சாப்பிட்றது வந்து உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்றது வந்து பழக்குங்க. இது வந்து ரொம்ப வரலன்னா இப்போ வந்து இந்த பெண்டமிக் டைமில் வந்து நம்ம வெளியெல்லாம் போக முடியாது. ஸோ அப்படி அந்த டைம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து அவுட்டிங் வந்து ரெஸ்டாரண்ட்லாம் கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னா எல்லாருமே அப்படி உட்காந்து சாப்பிட்றத பார்க்கும்போது அவங்களும் ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்ணும் அப்படின்றது வந்து அவங்களுக்கு தெரிய வரும். ஸோ அப்படி ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்றாங்க, ஒரு அந்த சாப்பிட்ற கான்சன்ட்ரேஷன் இருக்குது அப்படின்னா அதே ஒரு பழக்கம் வந்து ஸ்டடி டைம்லேயும் அவங்களுக்கு வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி பொது இடங்களில் எப்படி ஒரே இடத்துல உட்காருவோமோ அந்த மாதிரி பொது இடங்களுக்கு கூட்டிகிட்டு போகலாம். ஸோ இது வந்து நம்ம
நம்ம நார்மல் சிச்சுவேஷன் வந்ததுக்கப்புறம் இதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போ வந்து நான் இது ஒரு டிப்பாக சொல்கிறேன். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ரெஸ்டாரண்ட்டாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா வந்து கோவில், சர்ச், மாஸ்க் அப்படி இருக்கட்டும், அப்படி இல்லைனா தியேட்டர்ஸாக இருக்கட்டும், ஸோ ஒரு இடத்துல உட்காந்து இருக்க மாதிரியான ஒரு அவுட்டிங் வந்து நம்ம கூட்டிகிட்டு போகிறது வந்து அவங்களுக்கு இந்த பழக்கத்தை வந்து இன்னுமே கூட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க வைக்கும். ஸோ கடைசியாக பார்த்திங்கன்னா ரிவார்ட்ஸ். நான் ஷார்ட் டேர்ம்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த ஷார்ட் டேர்ம் தான் இது. இதையுமே வந்து லாங் டேர்மில் நீங்கள் வந்து ஆட் பண்ணி இதையுமே வந்து கண்டினியூவாக கொண்டுட்டு போங்க. அண்டு இந்த இவ்வளோ தூரம் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் டெய்லியுமே ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு இடத்துல உட்காருவாங்க. ஆனால் அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ். நீங்கள் அவங்க உட்கார்றதுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் வந்து அவங்களுக்கு அதை வந்து என்கரேஜ் பண்ணணும், பாராட்டணும், ஏதாவது வந்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ என்னோட சஜஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ஸாவோ இல்லை ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஸ்டார்ஸில் ஆரம்பிக்கலாம். அதாவது பேப்பர்ஸில் வந்து ஸ்டார்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுட்டு அதை கலர் அடிச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் உட்காந்து ஒரு டாஸ்க் வந்து ஃபினிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஸ்டார் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் கையில் ஸ்டார்ஸ் வரீங்க, அந்த ஸ்டார்ஸ்க்கு வேல்யூ இருக்குது அப்படின்றது வந்து அவங்களுக்கு புரிய வைக்கணும். அதுதான் வந்து மெயின். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டார்ஸ் கையில் வரைஞ்சிட்டு வா சூப்பராக இருக்குது, நீ இது பண்ணி ஒரு ஸ்டார் வாங்கியிருக்கியே சூப்பர் அப்படின்னு சொல்லுங்கள். ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்கிட்டையும் சொல்லி அது ஒரு பெரிய விஷயன்ற மாதிரி அவங்களுக்கு வந்து நீங்கள் காட்டினீங்க அப்படின்னா அதில் வந்து திரும்ப திரும்ப அதை வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் அவங்களுக்கு வரும். ஸோ வந்து அடிக்கடி அதை வாங்கணுன்றதுக்காக நீங்கள் சொல்கிற டாஸ்க்கை ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ கான்சன்ட்ரேஷன் இருக்கும். ஸோ இந்த ஸ்டார்ஸ் வந்து நீங்கள் ஒரு 10 ஸ்டார்ஸ் வந்து சேர்ந்துச்சு அப்படின்னா நீ கேட்ட ஒரு சாக்லேட் வாங்கி தரேன், அந்த மாதிரி நீங்கள் வந்து அவங்கள அதை என்கரேஜ் பண்ணலாம். ஸ்டார்ஸ் வந்து அவங்களுக்கு போர் அடிச்சிருச்சு, இது ஒரு பேப்பர் தான் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு திங்கிங் வந்துச்சு அப்படின்னா டக்குன்னு வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணிவிடுங்க. சாக்லேட் மாதிரி வரைஞ்சி கொடுத்து இது வந்து நீ 3 சாக்லேட் சேர்த்தா அப்படின்னா உனக்கு நான் வந்து ரியல் சாக்லேட் கொடுப்பேன், இல்லை ரியல் இது கொடுப்பேன் அப்படின்னு நீங்கள் தான் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டார்ஸ் கொடுத்து சாக்லேட்ஸ் கொடுத்து அந்த மாதிரி நீங்கள் வந்து என்கரேஜ் பண்ணலாம். பட் அது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி அவங்கள வந்து நீங்கள் அவங்களுக்கு வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ அது வந்து ரொம்ப பெரிய விஷயம் தான். நீ ஒரு வேலை முடிச்சிருக்க, அதுக்காக நான் அம்மாவுக்கு ஒரு ஸ்டார்ஸ் கொடுத்துருக்கேன், இது எங்கேயாவது ஒட்டிக்கலாம் அவங்க ரூம்லையோ இல்லை அவங்க அடிக்கடி யூஸ் பண்ணுற திங்ஸ்லையோ, அவங்களோட ஸ்டடி டேபிள் இல்லைனா செவரில் அந்த மாதிரி பார்க்குறதெல்லாம் ஸ்டாரில் ஒட்டிட்டு எல்லாருக்கிட்டையும் காட்டுங்க, இது இந்த முடிச்சதுக்காக இந்த ஸ்டார் வாங்கியிருக்கான், ரொம்ப சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ அப்படிலாம் நீங்கள் அந்த பெருமையாக சொல்லும்போது அவங்களுக்கு அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி தோணும். ஸோ அதனால் இன்னும் அதிகமாக வந்து பண்ணணும் அப்படின்றது தோணும். இது வந்து ஷார்ட் டேர்மாகவும் எடுத்துக்கலாம். இப்போ உடனே உட்கார வைக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து ஸ்டார்ஸ் கொடுத்து என்கரேஜ் பண்ணி உட்கார வைக்கலாம். ஆனால் இது மட்டுமே நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா அது ஷார்ட் டேர்மாக தான் இருக்கும். அது அப்புறம் அவங்களுக்கு வந்து புளிச்சு போயிடும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன லாங் டேர்ம் கோல்ஸ் அது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு இதாக நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக ஒரு இடத்துல உட்காந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு ஆரம்பிப்பாங்க. ஸோ இதுக்கெல்லாம் அப்புறம் வந்து நீங்கள் ஸ்டடீஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அதையுமே கூட போராக இல்லாமல் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஜாலியாக சொல்லிக் கொடுங்க, அவங்க கண்டிப்பாக உட்காந்து கவனிப்பாங்க. ஸோ ஓகே பேரண்ட்ஸ், இன்றைக்கி நான் சொன்ன எல்லா செக்மெண்ட்டுமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். நாளைக்கு நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.